எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது வந்து மாமரம். இது நான் சொல்ல அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மரம் வந்து நான் விதை போட்டு பழம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு விதைய கொஞ்சோண்டு இடம் தான் விதையை தூக்கி போட்டது. இது 2 வருஷத்து மரம். இன்ன வரைக்கும் காய் வைக்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கும் மரம் கிடைக்கும், எல்லோரும் பழம் இருக்கும், அப்படியே தூக்கி அப்படியே போட்டுருவீங்க. ஆனால் வந்து இப்படி ஊனி வச்சிங்கன்னா, இதுக்காக வெளியே போட்டு 750 ரூபா 1000 ரூபான்னு போட்டு மரம் வாங்க தேவையில்லை. இதுக்கு நான் எந்த உரமும் போடலைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் மட்டும்தான், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா காய வச்சு அதை விட்டு எடுத்து அதை போடுவேன். ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ஒன் டே விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றுவேன். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக திரும்பி நிறைய வெட்டி இது விட்டாச்சு. அந்த கிளைகள்லாம் செதுக்கி விட்டுமே இது நல்லா அடர்த்தியாக வந்துட்டுருக்கு. இன்ன வரைக்கும் ஆனால் காய வைக்கல. லீஃப் ஒவ்வொன்றையும் பாருங்கள், நல்ல ஸ்கேலில் வச்சு அளந்தோம்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு அடி வரைக்கும் இருக்கும். ஒரு அடி ஸ்கேல் இருக்குது பார்த்திங்களா, அந்தளவுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், அது பிரான்ச்சஸ்லாம் பாருங்கள். நம்ம வாங்கி வச்சா கூட கொஞ்சம் லேட் ஆகும். அது 2 இயர்ஸ் மரம். ஒரு விதையை போட்டு கொஞ்சோண்டு தான் இடம். நீங்கள் கீழே பாருங்கள், வெறும் கொஞ்சம் தான் இடம் பார்த்திங்களா, ஒரு அடி அளவுக்கு தான் இருக்குது. அதோட இதை மரத்தோட அடி இதை பாருங்கள். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் இடம் இருந்தாலும் வராது அப்படின்லாம் யாரும் இது பண்ண வேணாம். இடமே இல்லை அப்படின்லாம் நினைக்க வேணாம். நம்மளால் முடிஞ்சது செடிகளை வளர்த்தணும், நமக்கு யூஸ்ஃபுல்லானதை வளர்த்தணும். 2வது, இந்த செடி வளர்த்துறதுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அது இல்லாட்டி நம்ம இல்லை, உலகத்தில் உயிர்கள் இல்லை. அதனால் நம்மளால் முடிஞ்ச பூமிக்கு உள்ள ஒரு ஹெல்ப்பு. இதனால தான் ஆக்சிஜன் எல்லாமே கிடைக்கும். இது இல்லாட்டி உயிர்களே உலகத்தில் கிடையாது. அதனால் தயவுசெய்து அடிக்கிற வெயில் செடி இருக்கணும் கட்டாயம். நம்ம சாப்பிட்றது மாதிரியே இதுவும் ஒரு உயிர் தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது 2வது, நமக்கு எவ்வளோ தான் ஃபீலிங் இருந்தாலும், வீட்டில் 1008 பிரச்சனை இருந்தாலும் செடிகளை வந்து நம்ம பார்க்கும்போது அது மன நிறைவு கொடுக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான இருக்கும். உங்களோட கருத்துக்களை அதுக்கிட்ட உங்கள் ஃபீலிங்ஸ் அதுக்கிட்ட சொன்னீங்கன்னாவே அது கட்டாயமாக உங்களுக்கு நல்லா தெரியும். ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க, கேட்கும். அதுக்கிட்ட பேசுனீங்கன்னா வளரும். எதாவது நினச்சிக்காதீங்க. நீங்கள் எது வேணால் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிச்சாங்க. இன்ட்ராக்ஷன் கொடுக்கும், செடிகள் ஒன்றுத்துக்கு ஒன்று பேசிக்கும் அப்படின்ட்டு. நம்ம இது பண்ணுறதையும் கேட்கும். அதனால் தயவுசெய்து, இது மாமரம் 2 இயர்ஸ் உள்ளது தான். வெறும் விதை போட்டு தான், செடியெல்லாம் நான் வாங்கி வைக்கல. நீங்களும் இது மாதிரி வளர்த்தி வீட்டை சுற்றியும் நம்மளால் முடிஞ்ச ஒரு டப்பா இருந்தால் கூட அதில் போட்டு இது பண்ணணும். இது நான் நிறைய இடம் இல்லைன்னா சொல்லுவேன், நிறைய இடம் இல்லை, அதுக்கு ரூட்டு வரல, அப்படி இப்படி வேறு அப்படி இப்படிலாம் இது பண்ணாதீங்க. எல்லாம் உலகமே எப்படி இப்படியே போயிட்டுருக்குது. நிறைய எர்த் வைக்க வருது, இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்குது. அதனால் மனிதனோட லைஃபு, நோய், அது மாதிரி இது வீடு அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. வீட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.